ஸோ டே 3 வட்டவட்டலேருந்து கிளம்புறோம். ஸோ இதான் நம்ம ஸ்டே பண்ண ஃபுல்லாக டென்ட்டு ஸ்டே வேறு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸு அற்புதமாக இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தெரியும். அண்ட் தென் இங்கேருந்து வால்பாறை, இந்த மலை தாண்டிங்கன்னா வால்பாறை, இந்த 2 மலை தாண்டிங்கன்னா மூணார். இதுதான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன். வேறு மாதிரி இருந்துச்சு. நான் மற்றதெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மோட்டோ விளாக்லாம் என்ன பண்ணுறேன். ஸோ கேடியர் ஆஃப் வண்டி எடுத்துகிட்டு பறக்கலாம். இப்போ இறங்குற பிளேஸ் மட்டும் பாருங்கள், வேறு மாதிரி இருக்க போகுது. ரொம்ப ஸ்லோ டிஆர்எஃப். கொஞ்சம் மிஸ் ஆனால் அளவுதான், அப்படியே வண்டி கீழே விலக்கி விட்டு அப்படியே கீழே விழ வேண்டியது தான். எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும் டிஆர்எஃப். ஏன்னா ஆல்ரெடி நான் பையனை எந்த அளவுக்கு மோசம் பண்ணணுமோ அந்தளவுக்கு மோசம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும். ஆனால் இதெல்லாம் சரியான அட்வென்ச்சரு. ஏறும்போது கூட தம்பி ஈஸி ஆகிட்டான். இறங்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உண்மையாலுமே. ஏன்னா ஃபுல் ஸ்லோப்பாக இருக்குது. அண்ட் தென் மழை பெஞ்சதுக்கு ரொம்ப வழுக்குது. அவன் தான் நேராக சொருகிற வேண்டி தான். அது இறக்காம நின்றுட்டுருக்கானுங்க அங்கேயே. அதனால் காட்டில் வாழ்ந்து காட்டிலே போடுறது ஆளுக்கு வண்டி எடுத்துடலையா? வாசல் இறங்க பிடிச்சிக்கலாம். இறங்க அந்த போ செல்லாம், அப்படி போச்சலாம் செல்லாம், அப்படி இறங்க சொல்கிறேன். எப்படி பிடிப்ப? பிரேக் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல. அங்க பிடிச்சா நிக்குமாயா? சலா கீழே என் வண்டி நீங்களும் நடுவில் நிற்கணும். வண்டிட்டு போய் நேரம் முட்டோம். அதை வச்சுட்டு பிடிக்கிற மாதிரி பாரு. என்ன இந்த வண்டி இப்படி பல்ஸ் நல்லா தான் இருக்கு, மாடு மாதிரி இருக்கு. ஆனால் பேக் பிரேக் ஒரு பக்கமாக இழுத்து விடுது. நான் போய் மேலே என்ன ஆச்சுன்னு பார்த்துடுவேன். பயம் எடுத்துக்கிச்சு அளவு தான், வேறு ஒன்றும் இல்லை. வண்டி பிடி இறங்குது கீழே. அதான் பசங்க ஒரு பக்கமாக போயிட்டாங்க, ஒருத்தர் கீழே இறங்கிட்டாங்க. ரொம்ப ஸ்லோ டிஆர்எஃப். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்இசட் கீழே வந்துருச்சு. 2 வண்டி 3 வண்டி கீழே வந்துருச்சு. எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும். ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட் கியர் போட்டு ஃபுல் கிளச்சு விட போகிறோம். ஃபுல் கிளச்சில் கொஞ்சம் நிற்கும் கிளச்சு. அதனால் நம்ம 2 பக்கமும் ஏபிஎஸ் இருக்கிறனால ஃப்ரண்ட் ஏபிஎஸ் கொஞ்சம், பேக் ஏபிஎஸ் கொஞ்சம் பிடிக்கும், அவ்வளோதான். அதனால் 2 சேர்த்து பிடிச்சோம்னா 2 ஏபிஎஸும் கரெக்டாக ஒர்க் ஆகும். இறங்கி வச்சே அவ்வளோதான் டிஆர்எஃப். எவ்வளோ தூரம் இறங்க வேண்டியதாக இருக்குது. சரி ஓகேயா? கேட்டேன் மேலே இல்லையா? அண்ணாண்டிக்கல. ஸோ நம்ம 3 வழி பார்த்தோம். எப்படின்னா மேப் போடும்போது 3 வழி காட்டுச்சு. கருங்கரடு வழியாக போகிறது ஒன்று, அதுக்கப்புறம் இந்தாண்ட 2 பக்கம் ரூட்டு மூணார் போய் போகிறது. அதில் கருங்கரடு போகிற வழியை பார்த்திங்கன்னா நடந்து போகிற மாதிரியாக தட்டுங்க. இப்போ நம்ம போகிறது ஃபுல்லாக 3 வழியாக தான் போய் விட மாட்டேங்குது, ஒரு வழி இல்லாமல். ஸோ டிஆர்எஃப் வண்டி ஒரு வழியாக இறக்கியாச்சு. இப்போ வண்டி எடுத்துகிட்டு பறக்க வேண்டியது தான். ஸோ பசங்க எல்லாம் இருக்கிட்டாங்க. ஆனால் சரியான அட்வென்ச்சர் இருக்குங்க. மேலே போய் ஸ்டே பண்ணால் அதோட வேறு மாதிரி. இப்போ வெயில் அடிக்குது உங்களுக்கு தெரியுது நல்லாவே. ஆனால் நைட் டைமில் பார்த்திங்கன்னா இது அப்படியே டோட்டலாக மாறிடும். இதுக்கு ஆப்போசிட் அப்படியே என்ன இருக்கணுமோ அப்படி. இந்த ப்ளஸ் தான் பாருங்கள் வேறு மாதிரி. நைட்டு வந்துருக்கலாம் மாட்டேங்க இங்கே. அதான் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காந்தனூர் போகிறோம். இப்போயே டைம் பார்த்திங்கன்னா நமக்கு 9 மணி ஆச்சு. இதுக்கு மேலே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனோம்னா 1.5 மணி நேரம் 40 கிலோமீட்டர் சம்திங் தான் போட்டுருந்துச்சு நினைக்கிறேன். மேப் சரியாக பார்க்கல, ஏன்னா மேப்பில் டவர் நம்மள சுத்தமாக டவர் இல்லை. என்ன பண்ண போகிறோன்னு தெரில, பார்ப்போம். நேற்றுலாம் சரியான அட்ராசிட்டி டிஆர்எஃப். இது நைட்டு ஆஃப் ரோட் பைக் எடுத்துகிட்டு மலை மேலே ஏறுறது, அண்ட் தென் ட்ரக்கிங் போனது, அட்ராசிட்டி வேறு லெவலு. பசங்கள்லாம் பிச்சுட்டு வரக்குறானுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 நிமிஷத்தில் கீழே இறங்குவானுங்க. நம்ம தான் லாஸ்ட் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த இதுதான் நம்ம அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே ஸ்டே பண்ணி நைட் அப்படியே மேலே ஏறி நம்ம அங்கே போயிட்டு வந்தோம். அந்த டாப்பில் இருந்து தான் அவங்க நைட் வியூ. அங்கே தான் கீழே பாருங்களேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக இதுலேருந்து ஃபுல்லாக இதுதான். எவ்வளோ போய் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் மேலே இருக்குன்ட்டு. ஒரு வழியாக நம்ம மேலே மலையிலேருந்து நம்ம கீழே இறங்கிட்டோம். அண்ட் தென் இப்போ வந்து நம்ம மெயின் ரோடு ஜாயின் ஆக போகிறோம். மூணார் போகிற ரூட்டு. மேலே போயிட்டு மேப் போட்டால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சு கொஞ்சமாச்சும் டவர் கிடைக்கும். மேலே ஏறிட்டு அந்த உங்களுக்கு வியூ காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு நாங்கள் மேலே ஏறி இருக்கோம்னு சொல்லிட்டு. வேறு மாதிரி இருக்கும். டிஆர்எஃப் உங்களுக்கு அந்த மலை தெரியுதா? அதுங்களா அந்த மலை தான் ஏறணும். கீழே வந்து நம்ம டென்ட்டு ஸ்டே போட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் எதிர்கூடையும் பார்க்கல. நாங்கள் நைட்டு அந்தளவுக்கு போவோம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சமாக வண்டி எடுத்துகிட்டு போனோம். வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே மேலே போகும்போது
மேலேயே போயிட்டு வந்துடலாம், இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே ஏறிட்டோம். இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ தூரமாக தெரியுது பாருங்க, அந்த உச்சி டாப் உச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உச்சி. டிஆர்எஃப் நம்ம ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டை தாண்டி இப்போ நம்ம பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த வழி போகிற வழி அற்புதமாக இருக்குது டிஆர்எஃப். அப்படியே ஜில்லுன்னு வண்டியில் போகும்போது பார்த்திங்கன்னா ஐஸ் தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றுன மாதிரி தான், அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்குது. வேறு மாதிரி இருக்குது கிளைமேட். ஆனால் வெயில் அடிக்குது, ஆனால் அந்தளவுக்கு வெயில் தெரியாது, சுத்தமாக தெரியாது உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பனி மட்டும் தான், அந்த ஜில்னஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். சலாம் எங்களை ஓல் விட்டு போனுங்க, நடுவில் எவனே தெரியாது, போலீஸ் மாதிரி நின்று ஃபைன் கொடுங்க, சாவி எடுக்கிறோம். நான் இங்கே கேளு, உங்கள் காசு கொடுக்கலன்னு நீ பரவாயில்ல ஃபோனை கொடுத்துன்னு போ அப்படின்றான். எந்த போலீஸ் ரெக்கார்டு கேமரா கழட்டிட்டோம்ல. ஆ என்னன்னாச்சு? அப்புறம் என்னதாச்சு? நான் தரலன்றேன், காசு இல்லை எங்களை சுத்தமாக இல்லை. அப்புறம் கார் ஒன்று வந்துச்சு, அதை பார்த்துட்டு வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சாய் கொடுத்துட்டு அவனு கிளம்பிட்டான். போச்சு காசு அவங்க இவங்க ஓனர்கிட்ட பேசுறதுக்கு லேட் ஆயிடுச்சியா. ஆனால் அது போலீஸில் சொல்லலாம், நல்லாவே தெரியும் சொல்லலாம். ஸோ டிஆர்எஃப் இப்போ நம்ம வட்டவடா ஃபஸ்ட் செக் போஸ்ட் வந்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சமரம் நடந்துச்சு. அப்பா சாமி, சரியான ஏமாந்தையில இருந்தால் மொட்டை அடிச்சு விட்டுருப்பாங்களாட்டுக்கு. நல்ல வேலை பரவாயில்ல. அவர் சொல்லப்போனால் போலீஸே கிடையாது. நான் அந்த இடத்துல கேமரா நான் ஆன் பண்ணவே இல்லை, ஏன்னா கேமரா போலீஸ்னு சொன்னால் நான் கழட்டிட்டேன். என்ன ஆகிட்டாங்க, வந்தாங்க செக் நிற்கக்கூடாது அப்படின்னாங்க, உள்ளார இறங்கக்கூடாது. நாங்கள் உள்ளார இறங்கல, ரோட்லேயே தான் நின்னோம், ரோட்லேயே வண்டி எடுத்து தான் நின்னோம், ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து கொடுங்க வண்டிக்கு 2000 ஃபைனு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போட்டு வாங்கலாங்கிறானுங்க. ஆனால் அவன் போலீஸே கிடையாது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கார் கிராஸ் பண்ணதை பார்த்த உடனே சாமி தான் எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு உடனே அனுப்பிச்சி விட்டானுங்க. சாமி டிஎன் நம்பர் பார்த்தோன்னே போதும், ஃபுல்லாக முளகரைக்க பார்த்துருப்பானுங்களே. சே இந்த அளவுக்கு இருக்கானுங்க. ஃபைன் போடுறவங்க ஃபைன் தான் போடணும், அதை விட்டுட்டு ஃபோனை கொடுத்துட்டு நீ வந்து காசு அனுப்பிச்சி விடு, அதுக்கப்புறம் நீ ஃபோனை பார்சல் போட்டு விட்றான் அப்படின்றானுங்க. என்னங்க இது லாஜிக்கு? அந்த இன்னும் காந்தலூர் இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 84 கிலோமீட்டர் இருக்குது. 2 hours 56 minutes ஆயிரம் போட்டிருக்கு. இதுக்கு மேலே வண்டி எங்கேயும் நிற்காது. நான் எனக்கு தெரிஞ்சு வண்டி நான் ஸ்டாப்பாக போகுது. ஏன்னா நாங்கள் டைம் இன்றைக்கி சொல்ல போனால் இன்றைக்கி சண்டேனால ஹெவி க்ரௌட் எப்போ இருந்தாலும் இருக்கும். டிராஃபிக் ஜாம் அதுவரை சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு டிராஃபிக் ஜாம் இருக்குன்னு சொல்லிட்டு. நேற்று நம்ம மூணாறுலேருந்து நம்ம வட்டாட வரத்துக்கு ஒரு டிராஃபிக் ஜாம் பார்த்த பாருங்க, அதோட மோசமாக இருக்கும். நீங்களும் உங்களை எல்லா கேங்லுமே இந்த மாதிரி ஒரு கோலாரான ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அது எப்படின்னா பைக் என்னதா லூசு தரமாக ஓட்டுறது, ஒரு விஷயத்த பண்ணாதையா, அப்படி பண்ணினா தப்பாயிருயான்னு சொல்லி வாய விடாமல் நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஆளுங்க தான் செய்வாங்க. எல்லா கேங்லையும் இந்த மாதிரி ஒரு கோலார் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அது செய்யாதே, அது ஆபத்தியானா அதை தான் செய்வேன் அப்படின்னு முந்திரி கடத்தனமாக போய் செய்யறதெல்லாம். அந்த மாதிரி உங்கள் கேங்லேயும் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா மறக்காமல் கீழே அட்டாக் பண்ணுங்க. சரியா ஏதோ இவன் பண்ண போறியா, ஏதோ நீ பண்ண போறியா, நல்லா தெரிஞ்சு போச்சியா, நீ ஏதோ பண்ண போற. செருப்பியா கடவுளே, என்ன ரைட் பண்றதுல செருப்புடி மறந்து சுத்துறியா? மனுஷனா நீயே இல்ல கேக்குறேன், மனுஷனா நீ 3 டைம் அடி வாங்கியிருப்ப, கொஞ்சம் நெஞ்சம் இல்ல அடி வாங்கியிருப்பேன். நானும் அடி வாங்கியிருப்பேன் உன்னால. அடிச்சடி பார்க்க அந்த காவட்டைக்கு எங்க போய் சுருண பத்தியா நீ, அந்த கருப்பு காரில் எங்க போய் சுருண பத்தியா நீ? அவன் திட்டுறான், திரும்பி திட்டுறான். 2 சூப்பர் பைக்கு, ஐ திங்க் ஹாலிடேஸ்ன்னு நினைக்கிறேன். மாதம் வர வேண்டிய சவுண்ட் அப்படி இருக்குது. நம்மலாம் எப்போ சூப்பர் பைக் வாங்கி எப்போ நம்ம ஓட்டி, ஐயோ ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த 2 சூப்பர் பைக் போனதுலேருந்து மனசில் கொஞ்சம் ஏதோ ஒருத்திட்டே இருக்குது. சார் நம்மளும் எப்போ ஒரு சூப்பர் பைக் எடுப்போம், நம்மளும் எப்போ சூப்பர் பைக்கில் போவோம்னு சொல்லிட்டு. அவங்க பசங்க போனாங்க, கூப்பிட்ருக்காங்க, ஹார்ன் அடித்தா அவங்க நிற்கவே இல்லை. ஆனால் அவங்க பாட்டு சர்ன்னு போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஒரு ப்ரைவசி வேணும்ல, அவங்க பாட்டுக்கு போகிறாங்க, அவங்க போடுறாங்க, அதனால் நம்ம ஒன்றும் அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. ஆனால் பைக்காக பார்க்கணுன்னு சரியான ராசிங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 30 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும், தவிர கம்மியாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஹாலிடே இன்சூரன்ஸ் அப்படி இல்லைனா BMW, 2ல் தான் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். நமக்கு அந்த அளவுக்குலாம் ஆசை இல்லைங்க. நம்மளுக்கு அதிகபட்ச ஆசையே இந்த Z900, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு BMWவில் GS இருக்குது, GS மாடல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடலில் ஒரு பைக் இருக்குங்க. ஏதாச்சும் ஒரு பைக் சூப்பர் பைக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேரேஜில் நிறுத்தணும். அதுதான் எனக்கு பெரிய ஆசை. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த செல்லத்தை வச்சுட்டு நான் குறைய சொல்ல மாட்டேன். இந்த செல்லம் தான் எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துறதே. இவன் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு நான் பேசிகிட்டு இருப்பேன்னா உங்கள்கிட்டன்னு கேட்டிங்கன்னா இல்லை. எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கானோ அது இவனால் மட்டும்தான். எக்காரணத்துக்கு கொண்டும் சரி, எந்த சூழ்நிலையும் சரி, இவனை நான் எப்பயுமே நான் மறக்க மாட்டேன். என்னோடய ஆசைகள் அதான் அந்த ஆசையில் இந்த ஆசை ஒன்று. ஃபஸ்ட்டு நான் எடுக்கணும்னு நினைக்கிறது NS200. அதுக்கப்புறம் நான் ஒரு சேஞ்சில் மாறினது Yamaha தான். அதை விட்டு நான் எதுவுமே யோசிக்கல. KTM யோசிக்கல, ஹோண்டா யோசிக்கல, ராயல் என்ஃபீல்டு யோசிக்கல, எதுவுமே நான் அதை பற்றி யோசிக்கல. ஒரே 2 விஷயம், ஒன்று NS200, அப்படிலாம் R15.
சரியானதில் தங்க குட்டிங்க R5 எல்லா பசங்களுமே எல்லாம் இவன்ட்டு என்ன இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். லுக் இருக்குது, மைலேஜ் இருக்குது, பவர் இருக்குது, பியூட்டி இருக்குது, எல்லாம் வேணும் சொல்லுங்கள். எல்லாமே ஒழிச்சு வச்சுருக்கான். ஆனால் அதே அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இல்லை தவறுதெல்லாம் என்ன நான் இருந்தேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தேன்னா வச்சுக்கிங்களா முடிஞ்சு வச்சோலி மொத்தமாக செலவுப்பான். இப்போ எனக்கு நான் இந்த வண்டி கொண்டு போய் சர்வீஸ் ஸ்டேஷனில் விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு எவ்வளோ பில்லு வரும்னு எனக்கு தெரியும். எல்லாம் அது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. இங்கேயா சொக்கிடுச்சா இந்த இடத்துலையா? நீ எதுக்கு நீ தூங்குறேன்ட்டு போன 10 போன தானே டவர் கிடச்சிதான் என்ன உனக்கு? அதனால தான் உனக்கு அந்த இது சொல்லம் பாருங்க. அது லைட்டு மாற்றி கட்டினியாயோ? சொல்லலாம் லைட்டு மாற்றி கட்டணும். லைட்டு ஃபுல்லாக தூக்கம் எப்படி வந்தா தூக்கம் வந்தால் ஒரு மிட்டாயை போடுறது அப்படியே தூக்கம் போயிடும். அப்படியே அந்த மிட்டாய் முடிஞ்சு நான் பண்ணதான் பெரிய தப்பு. சொல்லு யாராக்கெல்லாம் தூக்கம் வந்து மிட்டாய் சாப்பிடுது ஆரஞ்சு மிட்டாய் எப்படி நிற்கிறான் ஒரு கொடுமைப்படுத்தி வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் நின்று தூங்கிட்டு அதுக்கப்புறம் நான் சாக்லேட் கேக்லேட் போட்டு எடுத்திருந்தேன்னா வண்டி இந்தளவுக்கு இருந்திருக்கு. வாய்ப்பே இல்லை. அதான் அந்த ஒரு நிமிஷம் நின்று தானே இந்த நிலைமைக்கு இந்த வண்டியாக இருக்குது. வரதான் எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சாண்டி ஏறஃபே. அதெல்லாம் வண்டி ஓரம் கட்ட அப்படி உண்மையாலுமே அதை தான் பண்ண வேண்டியது. நான் அன்றைக்கே நான் மூடிக்கிட்டு வண்டி தூக்கம் வரும்போதே நான் ஓரம் கட்டிட்டு நிறுத்தி ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்போல்லாம் சாக்லேட் எடுத்து வாயில் போட்டு வந்துருந்தேன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. அது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக நிஜமாலுமே சீரியஸாக சொல்கிறேன். தயவு செஞ்சு எல்லாத்துக்குமே டிஆர்எஃப் பைக் ஓட்டுறவங்களாலும் சரி, கார் ஓட்டுறவங்களாலும் சரி, பஸ் ஓட்டுறவங்களாலும் சரி, தயவு செஞ்சு ஏதாச்சும் தூக்கம் கீக்கம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு நிறுத்திடுங்க வண்டியை நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு காஃபி ஏதாச்சும் குடிச்சிடலாம், சாக்லேட்ஸ் வாயில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்மலானதுக்கப்புறம் வண்டி எடுங்க. அதேமாரி நீ இல்லை அவ்வளோ அர்ஜென்ட் அப்படி இப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா பின்னாடி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நான் இப்போ அந்தளவுக்கு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜாலியாக இருந்தேன் 2 நாள் 3 நாள், இப்போ வருஷத்து 3 நாள் ஜாலியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் என்ன தான் சந்தோஷமாக இருந்தாலும் வண்டியை பார்க்கும்போது ஃபுல்லாக இதாகுதுல்ல. கடவுள் மலையும் சரி வண்டி மலையும் சரி காலில் விழுந்து நான் கும்பிடுவேன். நான் அந்த செகண்டே நான் வண்டி பின்னாடி போய் சொருகாமல் சைடில் விட்டுறதுன்னா என்ன ஆயிருக்குன்னு பார்த்துக்கு. நான் டீ குடிக்க சொல்லும் நீ போடு, நான் டீ குடிக்கிறேன். இன்றைக்கி நீ என்ன டீ போட, நான் டீ குடிக்கிறேன். நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு தான் குடித்தேன். அவனை ஆஃப் பண்ணாமல் குடிக்க முடியும்? எல்லாத்துக்கும் தூக்கம் வேறு இருக்கிறாட்டுக்கு அதெல்லாம் ஆளுக்கு ஒரு காஃபியோ டீயும் போட்டு டேரெக்டாக இப்போ நம்ம கிளம்புறோம். காந்தலூர் 51 கிலோமீட்டர் 2 hours 3 minutes போட்டிருக்கு. அதனால் நான் டீயே குடிக்க மாட்டேன். உண்மையாலுமே நான் டீ குடித்து பல வருடங்கள் ஆகுது. லாஸ்ட்டாக வரதான் கூட டீ குடிச்சது. அந்த எப்பயாச்சும் ஒரு டைம் அதுக்கப்புறம் டீயே குடிச்சதில்லை. இப்போ தான் நான் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் டீ குடிக்கிறேன். ஆனால் இதுக்கு மேலே நம்ம டீ குடிக்க கற்றுக்கணும். யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? சோலி முடிச்சு. அமுக டுமுக அமால் டுமால்.